ஹாய், வெல்கம் டு மதுரை மல்லி சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னா, முந்தானத்து வீட்டுக்கு விருந்தாடி வந்திருந்தாங்க. அந்த விருந்தாடியை கூப்பிட்டுக்கிட்டு பாண்டிச்சேரி அங்கேயும் இங்கேயும் சுற்றிக்கிட்டு இருந்தோமா. போனது என்னவோ காரில் தான் போனோம். ஆனாலும் இன்றைக்கி வரையும் எனக்கு அந்த டயர்டே போகல. 2 நாள் நைட்டு போயிடுச்சு, 2 பகல் போயிடுச்சு, இன்றைக்கி ஒரு பகல். அப்படியே உடம்பை அடித்து போட்ட மாதிரி. இதில் நாங்கள் ஒன்றும் பண்ணலை. மொதல் நாள் ஹோட்டலில் சாப்பிட்டாச்சு. நேற்று ஒரு நாள் மட்டும்தான் வீட்டில் சமைச்சிருக்கோம். பெருசாக கூட ஒன்றும் சமைக்கலை. மீன் குழம்பு, மீன் வறுவல், அவ்வளோதான். இதுக்கே ஓவர் டயர்டு. அதனால தான் டயர்டா இல்லை என் உடம்பு எனக்கு செட்டே ஆகாததுனால அப்படி இப்படி டயர்டா எனக்கு ஒன்றும் புரியல. இப்போ வரையும் படுத்து பார்க்குறேன். எனக்கு அந்த டயர்ட்னஸ் மட்டும் போகவே இல்லை. அந்த டயர்ட்னஸ் போகிறதுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் கொஞ்சம் சொல்லுங்கள். ஆனால் 2 நாளும் நாங்கள் செம்ம ஹாப்பியாக இருந்தோம். சூப்பராக இருந்தோம். ஃபேமிலியோடு போனோம், நல்லா என்ஜாய் பண்ணோம். ஆரோவில் பீச்சுக்கு போனோம். ஆரோவில் பீச்சுக்கு சரியான பசியில் போனோம். அங்கே போய் பார்த்தா அவ்வளவா எப்படி சொல்கிறது, சாப்பிட்றதுக்கு போனோம். ஆனால் அவ்வளோவா எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை. ஆனால் பில்லு மட்டும் 1300 ஆகிடுச்சு. இத்தனைக்கும் 5 சாப்பாடு தான். 5 சாப்பாடு, ஒரு 6 முழுசாக மீன், அவ்வளோதான். அவ்வளோ ரேட் ஆகுது. அதாவது அந்த காசுக்கு நம்ம வீட்டில் செஞ்சுருந்தோம்னா அதில் பாதி காசுக்கு தான் ஆயிருக்கும் போல இருக்குது. நேற்றே நாங்கள் ஒரு 800 ரூபாய்க்கு தான் மீனே வாங்கினோம். அதுவே ஃபுல்ஃபில்லாக இருந்தது. எல்லாருக்கும் கரெக்டாக சூப்பராக இருந்தது. நம்ம வெளியில் போய் வாங்கி சாப்பிடணுன்னு ஆசைப்பட்டால் இப்படி தான் போகும் போல இருக்குது. ஆனாலும் ஊர் சுற்றிட்டு வந்ததில் கொஞ்சம் ஹாப்பி. மற்றபடி சாப்பாடெல்லாம் யாருக்குமே அவ்வளோவா சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை. அவ்வளோதான் அங்கே சொல்ல முடியும். பாண்டிச்சேரி போனோம். நல்லா ஊரை சுற்றிட்டு திரும்பி ஒரு 10:30 மணி இருக்கும். முந்தானேத்து நைட்டு 10:30 மணிக்கு வந்துட்டோம். அதாவது முந்தானேத்து தான். இன்றைக்கி வியாழன், புதன், செவ்வாய்க்கிழமை 10:30 மணிக்கு வந்தோம். அன்றைக்கி ஃபுல் டே தூங்கியாச்சு. தூங்கி எழுந்திரிச்சோம், உடம்பு வலி. மறுபடியும் காலையில் ஒரு 10:30 மணிக்கு போல் காலையில் டிஃபன் வீட்டிலே சாப்பிட்டாச்சு. வீட்டில் சாப்பிட்டுட்டு சரி மீன்லாம் வாங்க போகலான்னு சொல்லிட்டு இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். அங்கே போனோம். அங்கே போயிட்டு ஒரு 1.5 hour ஆச்சு. மீன் வாங்குறதுக்குள்ளே அங்கே போதும்போது நான் 2 முறை மயக்க போட்டு நானே விழுந்துட்டேன். ஏன்னா அவ்வளோ வெயில், ஓவராக வெயில். அந்த டயர்டோடு வந்தோம். ஒரு காஃபி குடித்தோம், வீட்டுக்கு வந்தோம். வேலையை பார்த்தோம். சாப்பிட்றதுக்கு நேற்று 3 மணி ஆகிடுச்சு. 3:30 நினைக்கிறேன் சாப்பிட்றதுக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், ஆஸ் யூஸ்வல் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அந்த விருந்தாடி நேற்று ஒரு 4:30 மணி 5 மணி போல் கிளம்பிட்டாங்க. கிளம்பிட்டதுக்கப்புறம் சரி ஒரு குளியில் போடலான்னு சொல்லிட்டு குளித்தா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்னு பார்த்தா அப்பவும் இல்லை. இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன், அதிகமானா என் உடம்பு இப்போ வரையும் டயர்ட்னஸாகவே இருக்குது. அது என்னன்னு தெரியல. ஏஜ் ப்ராப்ளமா, லோ பிபி, இதனாலயா என்ன ஒன்றும் புரியல. சூப்பராக இருந்தது. பாய் பாய். கோர சாப்பாடு என்ன கொண்டை, இது என்ன கொண்டை, பாண்டிச்சேரி 10 கிலோமீட்டர்.